ரத்தினவாணி சமுதாய வானொலி வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம் இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் ஓர் அங்கமான தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பியல் குழுமத்தின் ஆக்கம் ஊக்கம் ஆதரவுடன் ரத்தினவாணி சமுதாய வானொலி தயாரித்து வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம். நேயர்கள் இன்று கேட்க இருப்பது நாடகம் நட்டக்கணக்கு நாராயணன். அண்ணே என்னண்ணே இப்படி குளிருது? இருந்தாலும் அண்ணி ஒரு பெட்ஷீட்டாவது கொடுத்துருக்கலாண்ணே, இப்படி பண்ணிட்டாங்களே. ஆமாண்டா கோமடி தலையா, இருந்தாலும் உங்க அன்னிக்கு இவ்வளவு கோவம் ஆகாதுடா. அண்ணே குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை இருந்தா ஆகாதுண்ணே, டக்குன்னு ஏதாச்சும் பேசி கீசி அண்ணியை சமாதானப்படுத்திருங்க. ஆமாண்டா, நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கும் ஞாபகத்துக்கு வருது. உங்க அண்ணி ரொம்ப நாளா ஒரு ஐஸ் பெட்டி கேட்டுட்டு இருந்தா, அதை வாங்கி கொடுத்து அப்படியே ஐஸ் வச்சு வீட்டுக்குள்ள போயிடணும்டா. ஏண்ணே ஐஸ் பெட்டி வாங்குறதெல்லாம் சரிதான், ஐஸ் பெட்டி வாங்கினா காசு வேணுமே, காசு அதுக்கு என்ன பண்ண போற? காலையில எந்திரிச்ச உடனே சூட்டோட சூடா போய் சூடு பாஸ்கரை பார்த்து அவன்கிட்ட காசு வாங்கி ஒரு ஐஸ் பெட்டி வாங்கி கொடுக்கணும்டா உங்க அன்னிக்கு. என்னது சூடு பாஸ்கரா? அவன் விவகாரம் பிடிச்ச ஆளாச்சேப்பா, கண்ணு முன்னு தெரியாம காட்டுத்தனமா சூடு வச்சிருவானே. ஆனா அது எனக்கும் தெரியும்டா, இருந்தாலும் வேற வழி இல்ல, அவன்கிட்ட தான் போய் வாங்கி ஆகணும். அண்ணே இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசிச்சு முடிவெடுங்க, பாத்துக்குங்க பின்னாடி ஆபத்து வந்தா என்ன சொல்லக்கூடாது. ஏண்டா இதை கூட நான் யோசிக்காம இருப்பேன்? நம்ம தான் மாடு வச்சிருக்கல, மாட்டுல இருந்து வர லாபத்தை வச்சு அவன் கடனை கட்டிடுவோம். அண்ணே ஏனே நீங்க வேற, அதுவே சீக்கு வந்த மாடு, அந்த மாட்டுல பால் வருதானே தெரியல, இதுல லாபம் வருதான், அந்த லாபத்தை வச்சு இவர் கடன் அடைக்கிறாராம். ஏனே நீங்க வேற காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? அடா ஆமாடா மண்டையா, அதை வேற நான் மறந்துட்டேன். விடு, நம்ம ஈச்சனார் ஈஸ்வர் இருக்கான்ல, அவன் நமக்கு ஒரு 1 லட்சம் தரணும். அதை போய் வாங்கிட்டு அவன் வட்டி அப்படியே அவன் மூஞ்சிலே வீசிட்டு வந்துடலாம். அண்ணே ஜூப்பர்ண்ணே, அதே மாதிரி பார்த்து பக்குவமா பண்ணிடுவோண்ணே. ஏய் காசை வாங்குறோம், காரியத்தை முடிக்கிறோம். என்னது காரியமா? என்ன என்னடா என்கிட்ட சொல்லவே இல்லை, யாருக்குண்ணே காரியம்? 3வது நாள் கறி கஞ்சி ஊத்துறப்ப கூட என்ன கூப்பிடவே இல்லை. என்ன டேய் இது காரியமா? வெள்ளிக்கிழமை எதுக்குடா இப்படி அபசகுடமா பேசிட்டு இருக்க? அண்ணே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல, சனிக்கிழமை, மணி 12க்கு மேல ஆகி ரொம்ப நேரம் ஆச்சு. 2 பேரும் சத்தம் இல்லாம தூங்குறீங்களா இல்ல சுடுதண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்துட்டா? அதையாச்சும் பண்றி, குளிருக்கு எதமா இருக்கும். அண்ணே ரொம்ப குளிர்ண்ணே, என்னால தூங்கவே முடியலண்ணே. ஏதாச்சும் ஒன்னு இழுத்து போத்திட்டு பேசாம படுறா, காலையில எந்திரிச்சு பாத்துக்கலாம். கோழி கூவி 1/4 மணி நேரம் ஆச்சு, இன்னும் தூங்கிக்கிட்டு எந்திரிச்சு ஓரமா போய் வாச தெளிக்கணும். அண்ணி வாச தண்ணியில அப்புறம் தெளிச்சுக்கலாம், முதல்ல காப்பி தண்ணியை போட்டு கொண்டு வாங்க. ஏண்டா உன்னாலதான் எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் பிரச்சனையே வருது, இந்த லட்சத்துல உனக்கு காப்பி தண்ணி வேற கேக்குதா? டேய் ஒன்னாலதான் இங்க பாருங்க, இப்படியே அடிச்சீங்கன்னா விளக்கமாறு பிஞ்சிடும், அப்புறம் விளக்கமாறு வாங்க கூட உங்க புருஷன் காசு தர மாட்டாரு. அதான் அடி அடின்னு அடிச்சிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன போய் சீக்கிரம் காப்பி தண்ணியை கொண்டு வாங்க. காலங்காத்தால ஏண்டி எரிஞ்சு விழுந்துட்டு இருக்க? போய் காப்பி தண்ணி வைடி போடி. நீ கேட்ட கேட்டுக்கு காப்பி தண்ணி கேக்குதா? இரு மாட்டு குத்துற கழனி தண்ணி வச்சிருக்க, அதை எடுத்துட்டு வந்து ஊத்துறேன். அண்ணி அதாவது குடிக்கிற மாதிரி இருக்குமா இல்ல அது உங்க காப்பி மாதிரி தான் இருக்குமா? ஏ கந்தா, இன்னைக்கு தாண்டா நான் மனசுல நினைச்சத பட்டுன்னு சொல்லியிருக்கேன். உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு இதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ, இன்னைக்கு பூரா பட்னியா கிடையாது, அப்பதான் உனக்கு புத்தி வரும். அண்ணி அண்ணி நீ நில்லுங்க, நீ கோச்சுக்காதீங்க, சாப்பாடு போட்டு போயிருங்க. நீ டே விடுறா, இன்னைக்காச்சும் ஒரு நல்ல ஹோட்டல்ல போய் நல்ல சாப்பாடு வயிறு நிறைய சாப்பிட்டு வரலாம்டா. அட ஆமாண்ணே, நீங்க சொல்றது சரிதானே, வாங்க வெளியே போய் சாப்பிட்டுக்கலாம். சரி வா, எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு கிளம்பிட்ட ஒரு ஐஸ் பெட்டி வாங்கி அவளுக்கு ஒரு ஐஸ் வைக்கலாம். அண்ணே என்னண்ணே சொல்றீங்க, குளிக்கணுமா? அந்த வேலை தானே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதான்டா உன்னை போய் நான் சொன்ன பாரு, என் புத்தியை செருப்பாலே அடிக்கணும். சரி நீங்க இரு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரிண்ணே நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க. அண்ணி சொன்னாங்களே கழனி தண்ணி, அதை போய் நான் லைட்டா குளிச்சுட்டு வந்துடுறேன். கரும முடிச்ச பயலே, அதையும் விட்டு வைக்க மாட்டியாடா? அண்ணே குளிச்சிட்டீங்களா? ஏ குளிச்ச நானே பட்டையும் போல ஒண்ணும் போல, குளிக்கவும் இல்ல பல்லும் விளக்கல, பட்டையும் சந்தனம் போட்டு இப்படி பந்தாவா நிக்கிறியாடா? அண்ணே அதுக்குள்ள ஒரு முகலட்சணம் வேணும்ண்ணே. நெலிஞ்சு போன 5 காசு மாதிரி மூஞ்சியை வச்சுட்டு முகலட்சணத்தை பத்தி நீ பேசுற. அண்ணா எவ்வளவு நேரம் இங்கே இருந்து வெட்டி கதை பேசிட்டு இருக்குது, வாங்க சட்டுப்புட்டுன்னு போய் சூடு பாஸ்கெட்ட பணத்தை வாங்கிட்டு போய் அந்த ஐஸ் பெட்டியை வாங்கலாம்.
ஆமாண்டா, நீ சொன்னது சரிதான். அவனை கையில பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாச்சே. அண்ணா ஒரு வழியா சூடு பாஸ்கர் இருக்க இடத்துக்கு வந்தாச்சு. சீக்கிரம் போய் அவன்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஐஸ் பெட்டி வாங்கிட்டு வீட்டுக்கு போலாம். வாண்ணே, நீ உள்ள போய் பணத்தை வாங்கிட்டு வா, நான் இங்கே நிக்கிறேன். டேய் நாயே, என்ன நாசுக்கா தப்பிக்கிறியா? சூடு வாங்கினா 2 பேரும் ஒட்டுக்காத வாங்கணும். வாடா. அண்ணே பாஸ்கர் அண்ணே, வணக்கண்ணே. எப்படிண்ணே இருக்க? உனக்கு இப்போ என்னடா வேணும்? அண்ணே பாஸ்கர் அண்ணே, என்னண்ணே உன்னை பார்க்கறதுக்கு ஆசையோட வந்து அப்படி எடுத்தெறிஞ்சு பேசுறியாண்ணே. போனேன் சும்மா பேசிக்கிட்டு இருக்காம எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லுங்கடா. நாங்க சொல்லாமலே எப்படின்னா நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? என்கிட்ட வர்றவெல்லாம் பணம் வாங்கத்தானே வர்றான். பின்ன என்ன நல விசாரிக்க வர்றான்? ஒரு 20,000 ரூபாய் பணம் வேணும். எத்தனை மாசத்துலடா திருப்பி தருவ? கண்டிப்பா 3 மாசத்துல திருப்பி தந்துருவனே. வட்டி 5%. 3 மாசத்துல திருப்பி தரலன்னு வச்சுக்கோ, 6 மாசத்துக்கு உட்கார முடியாது. சூடுதான் தெரியும்ல. இனி 3 மாசத்துல காசு கன்னு மாதிரி வந்து உங்ககிட்ட நிக்கினே. டேய், அவனுக்கு 20,000 ரூபாய் பணத்தை கொடுத்து விடுங்கடா. அப்ப 3 மாசம் கழிச்சு வந்து பாரு பணத்தோட. இல்லைன்னா பணமாயிருவடா. சர்ரா. டீ நாயே, கொஞ்சம் சுமார்ரா. சரிடா கந்தா, ஒரு வழியா காசு வாங்கியாச்சு. வா போய் ஒரு ஐஸ் பெட்டி வாங்கிட்டு வரலாம். அட ஆமாண்ணே, வாணி சீக்கிரம் பணத்தை வாங்கிட்டு போலாம். அண்ணனே அங்க பாருண்ணே, அந்த கடைக்கு போலாம். அந்த கடையில தான் நம்பி வாங்க சந்தோஷமா போக அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்கண்ணே. 8 16 கம்மியா, உக்கடத்துல வர்றது பாலாறு தண்ணியா, இவன் ஒரு டுபாக்கு ஒரு கம்பெனியா. வாடா வேற கடைக்கு போலாம். சரி போலாண்ணே. கந்தா, அந்த கடையில தான் அள்ளிக்கோன்னு போட்டுருக்காங்க. வா அப்படியே ஒரு மூட்டை நிறைய அள்ளிட்டு ஓடிடலாம். ஆமாண்ணே, காசு கொடுக்காம எவ்வளவு அள்ள முடியுமோ அவ்வளவு அள்ளிட்டு வந்துருவோம். சரி வா, அந்த கடையில போய் ஒரு ரவுண்டு சுத்திட்டு நம்ம பொட்டியை வாங்கிட்டு வந்துடலாம். அண்ணே, கடைக்கு உள்ள போறப்பே இவ்வளவு குளுக்குளுன்னு இருக்கே, நம்ம வாங்குற ஐஸ் பெட்டி எவ்வளவு குளுக்குளுன்னு இருக்கும். எனக்கு சந்தோஷமா இருக்குண்ணே. வெல்கம் டு அவர் ஷாப். ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ சார்? அண்ணே என்னண்ணே இவங்க கடைக்குள்ள வந்தோடனே வரவேற்பாங்கன்னு பார்த்தா அசிங்க அசிங்கமா ஏசுறாங்க. வாண்ணே நம்ம வேற கடைக்கு போலாம். ஆமாண்டா, வாடா வேற கடைக்கு போலாம். பேசுறான் பாரு பேச்சு, படவர் ராஸ்கல். அண்ணே கொஞ்சம் நில்லுங்க அண்ணே, ஏன்னா கோச்சிட்டு வெளியே போறீங்க? ஏண்டா பட்டா பட்டி தெரியற அளவுக்கு வேஷ்டி கட்டியிருக்கேன், என்கிட்ட போய் இங்கிலீஷ் பீஸ்ல பேசுறியா நீ? நீங்க மன்னிச்சிருங்க, உங்களுக்கு என்ன வேணும் வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஆனா அந்த ஐஸ் பெட்டியை காட்டுப்பா பார்க்கலாம். எப்படி சார், உங்களுக்கு சிங்கிள் டோர் ஓகேவா இல்ல டபுள் டோர் ஓகேவா சார்? அண்ணே அவன் என்னண்ணே உளறான், ஒண்ணுமே புரியல. ஏங்க இல்லங்க, உங்களுக்கு ஒரு கதவு வச்ச ஐஸ் பெட்டி வேணுமா இல்ல 2 கதவு வச்ச ஐஸ் பெட்டி வேணுமாங்க? கதவுல வீட்டுல ரூமுக்கு ஒண்ணு இருக்கு, நீ ஐஸ் பெட்டியை மட்டும் காட்டு. ஆனா இந்த ஃப்ரிட்ஜை பாருண்ணே, விலை ரொம்ப சீப்புண்ணே, 40,000 தான். அண்ணே என்னண்ணே அவன் இத்தினோடு பெட்டியை பிடிச்சிட்டு மனசாட்சியே இல்லாம 40,000 ரூபான்னு சொல்றான். ஆமாண்டா, எடுத்தங்கவுத்தன் 40,000 ரூபாய் சொல்றான். அண்ணே விலையை பத்தி ஒரு பிரச்சனையும் இல்லை, எவ்வளவு காஸ்ட்லியா இருந்தாலும் பரவாயில்ல, 10,000 ரூபாய்க்கு உள்ள முடிச்சு விட்டுருங்க. அண்ணே 10,000க்குலாம் இல்லண்ணே, ஆரம்ப விலையே 18,000 ரூபாயில இருந்து தானே இருக்கு, வாங்கிக்கிறீங்களா? சரிப்பா, பார்த்து நல்ல ஐஸ் பெட்டியை அவனை காட்டு. அண்ணே இந்த ஃப்ரிட்ஜை பாருங்கண்ணே, இது வேணா நல்லா இருக்குண்ணே, இதை வேணா எடுத்துக்கோங்கண்ணே. ஆட போப்பா தம்பி, இந்த கலர் நம்ம வீட்டுக்கு செட் ஆகுது. நல்ல கிளி பச்சை கலர்ல ஒரு ஃப்ரிட்ஜை காட்டு பாப்போம். அண்ணே அந்த கலர்லாம் இல்லண்ணே, இந்த கலர் வேணா பாருங்கண்ணே, நல்லா இருக்கும், பிடிச்சிருந்தா வேணா பேக் பண்ணிடலாண்ணே. சரிப்பா, பிரிட்ஜெல்லாம் இருக்கட்டும். ரேட் எவ்வளவு? அண்ணே 18,000 தானே, இந்த ஸ்டாண்டு ஸ்டெபிளைசர் இதெல்லாம் சேர்த்து ஆக மொத்தம் ஒரு 20,000 ரூபா வரும்ண்ணே. இலவசம் ஒன்றும் இல்லையா? எங்கள் ஊரில் 5,000 ரூபாய்க்கு வாங்கினாலே கட்டப்பை கொடுக்குறான், இங்கே 18,000 ரூபாய்க்கு நாங்கள் வாங்குற ஒன்றும் இல்லையா? அண்ணே ஃப்ரிட்ஜு கூட சேர்த்து ஒரு வெஜிடபிள் பாக்ஸ் ஒன்று ஃப்ரீயாக தரேண்ணே. என்னது வேஷ்டியா? வேஷ்டியெல்லாம் எங்கள் வீட்டில நிறையா இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், வேற ஏதாவது இருந்தால் கொடுப்பா. சார் வேஸ்டிலாம் இல்லை சார், வெஜிடபிள் பாக்ஸ் சார். நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்துட்டு இந்த பாக்ஸில் வச்சு காயெல்லாம் வச்சோன்னா அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சார். அண்ணே பெட்டியெல்லாம் ஒன்றும் வேணாண்ணே, அதான் நம்ம பாப்பா ஏற்கனவே 2 பெட்டி வாங்கிட்டு வந்துச்சுல, அதை அப்புறம் என்ன பண்ணுறது? கோமெடி தலையா சும்மாறா, நீங்கள் அதை கட்டி வைங்க, நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கொண்டு போயிடுறோம். சார் எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு சார். நீங்கள் இலவசம்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்கல்ல, ஃப்ரீ டோர் டெலிவரியே பண்ணிடுறோம் சார். அண்ணா என்னென்ன வந்ததுலேருந்து கதவுன்னு சொல்லிட்டு இருக்கான், நம்ம வீட்டில் கதவே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கான் போல இருக்கு இவன். சரி போகிற நேரத்தில் அவனை கையோடு எடுத்து போய் நம்ம வீட்டில் இருக்க கதவை காட்டிட்டு வந்துடுவான். தம்பி எங்கள் வீட்டில் கதவெல்லாம் இருக்குது, சாதாரண கதவு இல்லை, தேக்கு மர கதவு. அவன் தான் மடப்பையன் ஏதோ புரியாமல் பேசிட்டு இருக்கானா, நீ வேற வாட போகலாம். தேங்க்யூ சார். அண்ணனே அவன் என்ன சொல்கிறானே? காமாச்சே வந்து பாரு, மாமா உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. என்னத்தான் வாங்கிட்டு வந்திருப்ப? ஆடோ மாடோ வாங்கிட்டு வந்திருப்ப. வந்துடுறேன் போரு.
அட வெளியே வந்து பார்த்துட்டு பேசு. அதை பார்த்தது நீ எவ்வளவு சந்தோஷப்படுறன்னு மட்டும் பாரு. அப்படி என்னையா வாங்கிட்டு வந்திருக்க? இரியா இந்த வந்து பாக்குறேன். அண்ணி எந்த வேலையா இருந்தாலும் வச்சுட்டு அப்படியே வந்துருங்க. அட என்னையா இது, நம்ம வீட்டுலதான் பீரோ இருக்குல்ல, மறுபடியும் எதுக்கு பீரோ? உனக்கு காசை கரியாக்குறதே வேலையா போச்சு. அடி கூறு கட்டவளே, இது பீரோ இல்ல, ஐஸ் பெட்டி வேணும் ஐஸ் பெட்டி வேணும்னு ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தீல, அதுதான் இது. ஐயோ ரொம்ப அழகா இருக்கியா. சரி அதை எங்க வைக்கணும்னு சொல்லு, அந்த இழுச்சுவாய் பசங்க வச்சுட்டு போயிடுவானுங்க. அட ஆமாண்ணி, அதை அப்படியே வச்சுட்டு சட்டு போட்டு காப்பி தண்ணி போட்டு கொண்டு வாங்க. சரி வா, நம்ம போய் அந்த திண்ணையில் உட்காரலாம். அவ போய் காப்பி தண்ணி கொண்டு வரட்டும். அண்ணே கண்டிப்பா அவங்க காப்பி கொண்டு வந்துருவாங்களா? வருவா வாடா. என்ன நாராயணா சந்தோஷமா உட்காந்துட்டு இருக்க போல? ஆமாயா யோகராஜ், இருக்காதா பின்ன. புதுசா ஒரு ஐஸ் பெட்டி வாங்கிட்டேன், அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அட நீயும் வாங்கிட்ட போல, எங்கய்யா வாங்கின? அட நம்ம விஜயநகர் கடையில் தான்ப்பா வாங்கினேன். எது நம்ம ஈச்சனாரியில் இருக்கே அந்த கடையா யோகராஜ்? ஆமா ஆமா அதே தான்ப்பா. யோ அங்கதான் நானும் வாங்கினேன். சரி எம்புட்டுன்னு வாங்கினேன்? அட வெறும் 15,000 ரூபா தான்ப்பா. 20,000 சொன்னானுங்க. அப்படி இப்படின்னு பேச ஒரு வழியா 15,000 ரூபாய்க்கு வாங்கிட்டேன்ல. என்னது 15,000-மா? ஏன்னா 15,000 ரூபா அதிகமா தெரியுதானே இந்த ஃப்ரிட்ஜுக்கு? அதே கடையில தான்ப்பா நானும் ஐஸ் பெட்டி வாங்கினேன். அவன் என்கிட்ட 20,000 ரூபா வாங்கிட்டான்ப்பா. அண்ணே உங்க மண்டையில மசாலா அரைச்சிட்டாயினே. காலங்காத்தால யார் மூஞ்சில முழிச்சிங்க? இப்படி ஏமாந்துட்டு வந்து நிக்கிறீங்களே. தா பக்கத்துல நிக்கிறான் பாரு கோமெடி தலையா, அவன் மூஞ்சில தான் முழிச்சேன். இவன் மூஞ்சில முழிச்சா அன்னைக்கு நாள் விளங்குமானே. இனிமேலாவது நல்ல மூஞ்சியா பார்த்து முழிங்க. நான் வர்றேன். ஏயா ஒன்னா ஒரே நாள்ல 5,000 ரூபாய் ஏமாந்துட்டு வந்திருக்கியா? உன் கூட எப்படியா குடும்பம் நடத்துறது? எங்க அம்மா வீட்ல இருந்து சீதனமா கொடுத்த சொத்து எல்லாத்தையும் இப்படி ஏமாந்து அழிச்சிட்டியா? அண்ணி ஏன் நீங்க வேற முதல் 1000 ரூபா, அப்புறம் 2000 ரூபா, அப்புறம் 5000 ரூபா எப்ப இவர் பண்றதானே, இதுக்கு போய் இவ்வளவு தூரம் கத்திட்டு. இந்த கூறு கேட்ட பையன் கூட எப்போ நீ சேரத நிறுத்துறியோ அப்பதான் நீ எல்லாம் திருந்துவ. ரத்தினவாணி சமுதாய வானொலி வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காற்றில் மிதந்தோறும் கணிதம் பகுதியில் நட்டக்கணக்கு நாராயணனோட வாழ்க்கை முறைகளை பற்றி பார்த்துருப்பீங்க. அவர் பார்த்திங்கன்னா அவரோட வாழ்க்கையில் எப்போவுமே எந்த விஷயத்தை எடுத்தாலும் அவருக்கு அது நட்டத்திலே தான் போய் முடியுது. அவர் இன்னைக்கு அவர் பார்த்திங்கன்னா அவர் ஏதோ ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கிட்ட போய் கடன் வாங்குறாரு. எவ்வளோ வாங்குறாருன்னா ஒரு 20,000 ரூபாய் வாங்குறாரு. அந்த 20,000 ரூபாய் வாங்கிட்டு அவர் ஒரு ஃப்ரிட்ஜ் கடைக்கு போகிறாரு. ஃப்ரிட்ஜ் கடைக்கு கூட 2-3 பேரை கூட்டிகிட்டு போகிறாரு. ஃப்ரிட்ஜ் கடைக்கு போயிட்டு அங்கே போய் ஃப்ரிட்ஜ் வாங்குறாரு. ஆனால் இவர் பார்த்திங்கன்னா கொடுத்த விலைக்கு எவ்வளோ விலை சொல்கிறாங்களோ அப்படியே வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஆனால் மற்றவங்களாம் நம்மளாம் எப்பவுமே எப்படி இருப்போம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு 15,000 சொன்னாங்கன்னா நம்ம அதை 10,000 ஒட்டு மொத்தமாக 10,000 வாங்கிக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 10,000 மட்டும்தான் கொடுப்போம். இவர் பார்த்தீங்கன்னா இந்த அடிச்சு பேசுறது அந்த மாதிரிலாம் கிடையாது. எவ்வளோ கேட்குறாங்களோ அவ்வளோ இவர் கொடுத்துட்டு வந்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ரிட்ஜுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரேட் இருக்கும். அது நம்ம முதல்ல அந்த ஃப்ரிட்ஜை பார்த்தனுமே இவ்வளோதான் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் நம்ம மனசில். அந்த விலைக்கு அவங்க கொடுத்தா மட்டும்தான் நம்ம அந்த ஃப்ரிட்ஜை வாங்குவோம். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா இவருக்கு அந்த மாதிரி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண தெரில. இவருக்கு அந்த விஷயம் தெரில. ஃப்ரிட்ஜ் இவ்வளோதான், ஒரு குறிப்பிட்ட விலை இவ்வளோதான் இருக்கும் அப்படின்னு இவருக்கு தெரியல. ஆக்சுவலாக இவருக்கு கணக்கு தெரியல. அப்போ ஃப்ரிட்ஜ் இவ்வளோதான் அமௌண்ட் இருக்கும், இவ்வளோக்குள்ள தான் நம்ம வாங்கணும் அப்படிங்கிறது இவருக்கு தெரில. 20,000 ரூபாய் வாங்கிட்டு போகிறாரு. அந்த 20,000 ரூபாய்க்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு வந்துடுறாரு. இப்போலாம் ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும் அதுக்கு இன்ஸ்டால்மெண்ட்டில் நம்ம அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபாய் பொருள் அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங் ஒரு 5,000 ஒரு 3,000 இந்த மாதிரி கட்டினா போதும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மாதம் இப்போ முதல் மாதம் நம்ம 3,000 ரூபாய் கட்டி ஃப்ரிட்ஜை நம்ம வீட்டில் வாங்கி வச்சிட்டோம். அப்புறம் அடுத்தடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 1,000 ரூபாய் கட்டுறோம், அப்புறம் 2,000 ரூபாய் கட்டுறோம். ஒரு 1,000 ரூபாய் மாதம் நம்ம கட்டிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு 17 மாதத்தில் 3,000 ஃபஸ்ட்டு கட்டிட்டோம். மீதி ஒரு 17 மாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜோட ஃபுல் அமௌண்ட், அதாவது 20,000 நம்ம கட்டிடுவோம். நம்ம இப்போவே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட்டில் எடுக்கும்போது இப்போ அந்த விலை
விலை வந்துட்டு அந்த ஃப்ரிட்ஜோட விலை வந்து 15,000 ரூபாய் அப்படின்னா நம்ம இன்ஸ்டால்மெண்ட்டில் எடுக்கும்போது நமக்கு அமௌண்ட் வந்து ஜாஸ்தி ஆகும். ஏன்னா அவங்களுக்கும் லாபம் வேணும் இல்லைங்களா? அதனால வந்து நமக்கு பொருளை நம்ம அவங்க எவ்வளோ தைரியமாக நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் லாபம் வேணும் அப்படிங்கிறக்காக ஒரு 15,000 பொருள் அப்படின்னா நம்ம இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கும்போது கொஞ்சம் ரேட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கும்போது நமக்கு அமௌண்ட் ஜாஸ்தியாக வரும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி தாங்க நம்ம வந்து எந்த பொருள் வாங்கினாலும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட்டில் நம்ம வாங்கும்போது அமௌண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அதுவே பார்த்திங்கன்னா நம்ம பொருள் வந்துட்டு வாங்கும்போது நம்ம ஒட்டுமொத்தமாக அமௌண்ட் பே பண்ணி வாங்கும்போது நம்ம 15,000 ரூபாய்க்கு அந்த ஃப்ரிட்ஜை வந்து வாங்கிடலாம். இப்போ நட்டக்கணக்கு நாராயணன் பார்த்திங்கன்னா அவரோட வாழ்க்கையில் எல்லா விதத்துலேயுமே வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா நட்டமாயிட்டே தான் வருது. எல்லா பொருளுமே அவருக்கு வந்து கணக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரே விஷயத்தினால அவர் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த அமௌண்ட் வந்து அவர் ஜாஸ்தியாக கொடுத்து எல்லா அமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா அவருக்கு நஷ்டமாகவே வருது. அதனாலே அவருக்கு பேர் வந்து பாருங்கள் நட்டக்கணக்கு நாராயணன் அப்படின்னே வந்து வச்சுட்டாங்க. இப்போ நட்டக்கணக்கு நாராயணன் மாதிரி வந்து நிறைய பேர் அவங்களோட வாழ்க்கையில் வந்து கணக்கில் வந்துட்டு கணக்கு தெரியாமல் அவங்களோட வாழ்க்கையில் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நட்டமாயிட்டே தான். அவர் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் நம்ம எல்லா விஷயத்துலையும் வந்து நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா கணக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கணக்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு வந்து தெரியறதில்ல. கணக்கா ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. ஆனால் அந்த மாதிரி வந்து பயப்படக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கணக்கு அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயங்க. இப்போ நம்ம வந்து 1+2 எவ்வளோ அப்படின்னா 3 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வந்துட்டு ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப பயப்படுவாங்க. கணக்கு ஐயோ சைன் தீட்டா காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுவாங்க. அந்த மாதிரி அளவுக்கெல்லாம் நமக்கு இப்போ தேவையில்லைங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நமக்கு சாதாரணமாக மேக்ஸில் வந்து கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இந்த மாதிரி 4 தான் வந்து பேசிக்காக இருக்குது. அந்த 4மே வந்து நம்ம வாழ்க்கைக்கு வந்து போதுமானதாக இருக்குங்க. ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கணக்குகளாக தேவைப்படும். அந்த அளவுக்குலாம் நம்ம போக வேண்டியதில்லை. சாதாரணமாக இருக்க கூட்டல் கழித்தலை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சிட்டோம்னாலே போதும். நம்மளை வந்து நம்ம யாருக்கிட்டையும் வந்து ஏமாறாமல் நம்மளை யாரும் ஏமாற்றாமல் நம்மளை பார்த்துக்க முடியும். நம்ம வந்து எப்போவுமே என்ன நினைப்போம்னா நம்ம வந்து யாரையும் ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் அடுத்தவங்களும் அப்படி நினைப்பாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது இல்லைங்களா? அதனால தான் வந்து நம்மளை வந்து யாரும் ஏமாற்றாமல் இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா கணக்கு வந்து தெரிஞ்சிருக்கணுங்க. இப்போ கணக்கு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க. இப்போ வந்து இவர் பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய்க்கு வந்து ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்காரு. அப்போ இவர் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 15,000 ரூபாய்க்கு ஃப்ரிட்ஜ் வாங்கினேன்டா. எங்கே வாங்கினேன்னா அதே கடையில் தான் நானும் வாங்கினேன். நான் 15,000 ரூபாய்க்கு வாங்கினேன், நீ என்ன 20,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்க, உனக்கு அடிச்சு பேசலாம் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு கம்மி பண்ணி கேட்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்டிருக்காரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் கேட்ட ரேட்டுக்கு வந்து கொடுத்துட்டு 20,000 ரூபாய்க்கு ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு வந்தார். அவர் வந்து 20,000 ரூபாய் ஃப்ரிட்ஜை 15,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்போ அவருக்கு எவ்வளோ லாபம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸி தாங்க. இப்போ இவர் எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு, 20,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. இவர் வந்து 15,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அப்போ 20,000 ரூபாய் பொருளை இவர் 15,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காருன்னா இவருக்கு எவ்வளோ லாபம்? 20,000 கழித்தல் 15,000 எவ்வளோ? 5,000. 5,000 ரூபாய் இவருக்கு லாபம். அதே மாதிரி 15,000 ரூபாய் பொருளை இவர் 20,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு அப்படின்னா 20,000 கழித்தல் 15,000 5,000. அப்போ இவருக்கு 5,000 நஷ்டம். அதனால தான் இவர் பேர் வந்து நட்டக்கணக்கு நாராயணன். நட்டக்கணக்கு நாராயணனுக்கு வந்து 5,000 நஷ்டம், இவரோட பக்கத்து வீட்டுக்காரருக்கு பார்த்தீங்கன்னா 5,000 லாபம். இப்போ நட்டக்கணக்கு நாராயணன் எந்த விஷயம் செஞ்சாலும் அது நட்டமாகவே போகுது. அவரோட வாழ்க்கையில் அவர் கணக்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து அவருக்கு தெரியறதில்ல. கணக்கு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க, ரொம்ப ஈஸியான விஷயம். அதே மாதிரி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுமே நம்ம இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து வாங்க முடியுது. அப்படி இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒன்று வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்போவுமே வந்துட்டு இந்த இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்காமல் நம்ம சேவ் பண்ணி வச்சு, இப்போ ஒரு 17 மாதம் வந்து கட்டணும், ஒரு மாதத்துக்கு 3,000 ரூபாய் கட்டணும் அப்படின்னா 17 மாதத்துக்கு வந்து நம்ம அமௌண்ட் வந்து 1,000 ரூபாய் பே பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். இதுவே நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜ் வாங்கணும், அடுத்த வருஷம் ஃப்ரிட்ஜ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு வீட்டில் டெய்லி 1,000 ரூபாய் எடுத்து வைங்களேன், எடுத்து வச்சு பாருங்கள். அதே 17 மாதத்தை நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா ஒட்டு மொத்தமாக இன்ஸ்டால்மெண்ட்டில் இல்லாமல் ஒட்டு மொத்தமாக நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு 5,000 ரூபாய் சேவ் பண்ண முடியும். அதே போல் இப்போ 1,000 ரூபாய் மாதம் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா நம்ம வந்து அக்கௌண்ட்டில் நிறைய அக்கௌண்ட் இருக்குது, அதில் சேவ் பண்ணி வைக்கலாம். இப்போ வீட்டில் சேவ் பண்ணி வச்சோம்னா இந்த மாதம் 1,000 ரூபாய் வைக்கிறேன்னா அடுத்த மாதம் எனக்கு இதுலேருந்து ஒரு 500 ரூபாய் தேவைப்படுதுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா அந்த 500 ரூபாய் எடுத்துருவேன். அப்படி இல்லாமல் நம்ம வந்து பேங்க்கில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய அக்கௌண்ட் இருக்குது. எஸ்பி அக்கௌண்ட்டு, ஆர்டி அக்கௌண்ட்டு, டெபாசிட் அக்கௌண்ட், இது மாதிரி நிறைய அக்கௌண்ட் இருக்குது. மேஜர் மைனர் அக்கௌண்ட்டும் இருக்குது. இப்போ அதில் நம்ம ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கணும். இப்போ இவங்க எஸ்பி அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம், எப்போ வேணாலும் போட்டுக்கலாம், எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் வட்டி எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா நம்ம மாதத்துக்கு எவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ணுறோமோ அதை பொறுத்து வட்டி கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த எஸ்பி அக்கௌண்ட் அப்படிங்கிறது இவங்க போட்டு எடுத்துடலாம். அதனால இது இவங்களுக்கு சூட்டபிள் ஆகுது. அதே மாதிரி டெபாசிட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட் வந்து இவங்க டெபாசிட் பண்ணணும். அதுக்கு வந்து அவங்க எவ்வளோ % வட்டி வச்சுருக்காங்களோ அதை பொறுத்து அவங்களுக்கு வட்டி வந்து வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு போட்டாங்கன்னா 5 வருஷம் கழிச்சு தான் அந்த அமௌண்ட் வந்து நம்ம கை கிடைக்கும். அதே மாதிரி 2 வருஷத்துக்கு போட்டிருந்தாங்கன்னா 2 வருஷம் கழிச்சு அந்த அமௌண்ட் வந்து நம்ம கையில் கிடைக்கும். இப்படி இல்லாமல் இதுவும் வந்து இவங்களுக்கு சூட்டபிள் ஆகாது. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஆர்டி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது உங்களுக்கு சூப்பரான ஒரு விஷயம், ஒரு சூட்டபுளான ஒரு அக்கௌண்ட்டு. ஆர்டி அக்கௌண்ட் அப்படின்னா என்னன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேங்க. ஆர்டி அக்கௌண்ட் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் வந்து வச்சுக்கணும். ஆர்டி அக்கௌண்ட் அப்படின்னாலே ஃபிக்ஸ்டுங்க, ஃபிக்ஸ்டு அமௌண்ட் வந்து வச்சுக்கணுங்க. இப்போ மாதம் என்னால் வந்து இவ்வளோ அமௌண்ட் பே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு, ஆமாம் மாதம் அந்த அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம பே பண்ணிகிட்டே இருக்கணும். 20,000 ரூபாய்க்கு வந்து ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்காரு. இதில் வந்து ஒரு 30% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா எவ்வளோ அப்படின்னு சொல்லி இவர் கண்டுபிடிக்க தெரியாது. என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் 20,000 ரூபாய்க்கு 30% டிஸ்கவுண்ட் அப்படின்னா ஒரு 2,000 ரூபாய் அப்படின்னு சொன்னாங்கன்னு வைங்களேன். இவர் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய் கொடுத்துட்டு வந்துருவார் வீட்டுக்கு. இதுதான் வந்து இவரோட கேரக்டர். அதாவது இவருக்கு வந்து கணக்கு போட தெரியாது, எவ்வளோ சொல்கிறாங்களோ அவ்வளோ அமௌண்ட்டை வந்து கொடுத்துட்டு போயிடுவார். அதே மாதிரி ஒரு மளிகை கடைக்கு போனாலும் 200 ரூபா பில்லு அப்படின்னா 250 ரூபா கேட்டால் கொடுத்துட்டு வந்துடுவார். ஏன்னா இவருக்கு வந்து கணக்கு தெரியாது. இதுதான் வந்துட்டு இவரோட வந்துட்டு கேரக்டர். கணக்கு வந்து இவருக்கு தெரியாது. அதனால எல்லா பக்கம் எந்த பக்கம் போனாலும் இவர் ஏமாந்துட்டு வந்துருவாருங்க. இப்போ இதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய்க்கு ஃப்ரிட்ஜ் வாங்குறாரு அப்படின்னா 30% வந்து டிஸ்கவுண்ட் அப்படின்னா எப்படி போடணும்னா 20,000 பெருக்கல் 30 வகுத்தல் 100 இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு 6,000 ரூபாய் வருது. அப்போ அந்த 6,000 ரூபாய் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட். அப்போ 20,000 ரூபாய் ஃப்ரிட்ஜோட ஒரிஜினல் ரேட்டு, 6,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ மீதி கிடைக்கும்னா 14,000 ரூபாய் மட்டும் வந்து இவர் கட்டினா போதுங்க. 20,000 ரூபாய் ஃப்ரிட்ஜோட ரேட்டு, 6,000 ரூபாய் டிஸ்கவுண்ட்டு. அப்போ 20,000ல் 6,000 போச்சுன்னா மீதி 14,000 ரூபாய். அப்போ 14,000 ரூபாய் மட்டும் இவர் பே பண்ணால் போதும். இப்போ கடையில் வந்து திடீர்னு 15,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவார்னா இவர் பாட்டுக்கு அமௌண்ட்டை வந்து கொடுத்துட்டு வந்துடுவார் 15,000 ரூபாய். அப்புறம் எப்போ இவருக்கு எவ்வளோ லாஸு, 15,000 கொடுத்துட்டாரு, ஆனால் 14,000 தான் ஃப்ரிட்ஜோட வேலை. அப்போ 15,000 கழித்தல் 14,000 1,000 ரூபாய் இவருக்கு வந்து லாஸு. அவருக்கு கடைக்காரங்களுக்கு 1,000 ரூபாய் லாபம். அப்போ இவர் வந்து எல்லா விஷயத்துலையும் ஏமாந்துட்டு வந்துடுறாரு. அப்போ கணக்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து இவருக்கு தெரியலைங்க. அதனால தான் வந்து இவர் எல்லா விதத்துலையும் வந்துட்டு ஏமாந்துட்டு வந்துடுறாரு. அப்போ வந்து இவருக்கு 1,000 ரூபாய் வந்து நஷ்டம், அவங்களுக்கு 1,000 ரூபாய் வந்து லாபம். அப்போ கணக்கோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு அப்போ வந்து அவருக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு அது தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம 1,000 ரூபாய் நஷ்டமாயிட்டோம் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லி தெரிஞ்சிருந்துச்சுன்னா அப்போ அவருக்கு கணக்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்து புரிஞ்சிருக்கும். அப்போ கணக்கு அப்படிங்கிறது நம்ம லைஃப்ல எவ்வளோ யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு மளிகை கடைக்கு போனால் கூட ஒரு 50 ரூபாய் பொருள் அப்படின்னா நம்ம 60 ரூபாய் கொடுத்துட்டு வந்தோம்னா நமக்கு 10 ரூபாய் நஷ்டம். அது நம்ம தெரிஞ்சிருக்கணும், நமக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம கணக்கு வந்து தெரியணும். சாதாரணமாக கூட்டல் கழித்தல் தெரிஞ்சாலே அது வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 50 ரூபாய்க்கு நம்ம பொருள் வாங்குறோம், 60 ரூபாய் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ லாஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்க. 60 ரூபாய் நம்ம கொடுத்துருக்கோம், ஆனால் 50 ரூபா தான் பொருள். அப்போ 60 கழித்தல் 50, 60 ரூபாய் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த 50 ரூபா பொருள் போக மீதி நமக்கு எவ்வளோ வரணும், 10 ரூபாய் வரணும். ஆனால் வரல, நம்ம வந்து அப்போ 10 ரூபாய் நமக்கு லாஸ், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் லாபம். இப்படி தான் வந்து கண்டுபிடிக்கும். இது சாதாரண கழித்தல் தான். இதுவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபாய் பொருள் அப்படின்னா நம்ம 40 ரூபாய் தான் கொடுத்துருக்கோம்னா நமக்கு வந்து எவ்வளோ லாபம், அப்போ நமக்கு வந்து 10 ரூபாய் லாபம், அவங்களுக்கு வந்து 10 ரூபா நஷ்டம். இதே மாதிரி கழித்தல் தான் வந்து இது யூஸ் ஆகுது, வேற ஒன்றுமே இல்லை. சாதாரண கூட்டல் கழித்தல் வந்து நமக்கு தெரிஞ்சதுனாலே போதுங்க. நம்ம வந்து லைஃப்பில் நம்ம யாருக்கிட்டையும் ஏமாறாமல் நம்மளை வந்து பாதுகாத்துக்க முடியும். அதே மாதிரி நம்ம லைஃப்பில் வந்து சேவிங்ஸ் அப்படிங்கிறதோட இம்பார்ட்டன்ஸும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சேவிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நட்டக்கணக்கு நாராயணன் வந்துட்டு இப்போ ஒட்டுமொத்தமாக வந்து 20 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டாரு, இன்ஸ்டால்மெண்ட்லாம் போடல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது அவர் கடன் வாங்கியிருக்காரு. அந்த கடன்காரர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு 5 ரூபாய் வட்டி, 3 ரூபா வட்டி இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ அப்படி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அந்த 5 ரூபாய் வட்டியை இவர் மாதம் கட்டிட்டு இருக்கணும். அப்படி கட்டுறதுக்கு பதிலாக இவர் வந்து முன்னாடியே அந்த 5 ரூபாய் வட்டியை 1000 ரூபாய் அப்படின்னாலும் அந்த 1000 ரூபாயை மாதம் சேமிச்சு வச்சிருந்தாங்கன்னா ஒரு வருஷத்தில் அவரே ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கலாம் இல்லையா. அந்த வட்டி காசு வந்து இவருக்கு வேஸ்ட்டாக போயிருக்காது. இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கியிருந்தாலும் அந்த அமௌண்ட் வந்து வேஸ்ட்டாக போகும். அதே மாதிரி நம்ம வந்து சேவ் பண்ணி வைக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்துட்டு வேஸ்ட்டாக போகாது. அப்போ நம்மளுக்கு ஒரு திருப்தியாக இருக்குச்சா, நம்ம காசு போட்டு ஒட்டுமொத்தமாக வந்துட்டு நம்ம அமௌண்ட் வந்துட்டு கொடுத்து நம்ம ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால்மெண்ட்டில் எடுக்கும்போது இப்போ இந்த மாதம் வந்துட்டு நம்ம அமௌண்ட் கொடுத்து எடுத்துட்டோம். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாதத்துக்கு அதாவது ஒரு வருஷத்துக்கு நம்ம இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் கட்டுறோம்னா அந்த ஒரு மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரிட்ஜ் வந்து எப்படி ஆயிரும், பழசாயிரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ரிப்பேர் ஆகும், அப்புறம் அதுக்கு அமௌண்ட் கட்ட வேண்டியதாக இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜை நம்ம முழுசாக நம்மளோட காசு கொடுத்து நம்ம வாங்குற வரைக்கும், அதாவது நம்ம அமௌண்ட் பே பண்ணி முடிக்கிறது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது நம்மளோட ஃப்ரிட்ஜ் கிடையாது. அது வந்து என்னது வாடகை அந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு ஃபீல் வந்து இருக்கும். நம்ம முழுசாக கட்டி முடிச்சக்கப்புறம் தான் பாடி நம்மளோட ஃப்ரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மன நிம்மதி வந்து கிடைக்கும். அதை தான் நான் வந்து சொல்கிறேன். நம்ம முன்னாடியே வந்து சேவ் பண்ணி வச்சு வாங்கினோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் நமக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும். அதே மாதிரி அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு இதானாலும் சரி ஒரு வருஷம் ஆச்சு அதனால ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுவே இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கியிருந்தோம் அப்படின்னா என்னடா இது இன்ஸ்டால்மெண்ட்டே இன்னும் முடியல அதுக்குள்ளே ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு
இருக்கும். அதனால தான் வந்து சொல்கிறேன், நம்ம எப்பவுமே வந்து சேவிங்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன நம்ம அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே வந்துட்டு பேங்க்கில் உங்களுக்கு எந்த அக்கௌண்ட் வந்து சூட்டபுளாக இருக்கும் அந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணி சேவ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா என்னால் வீட்டிலேயே சேவ் பண்ண முடியும்னா சேவ் பண்ணுங்கள். எல்லாருமே எல்லா விஷயத்துலையும் சேவ் பண்ணோம்னா நம்மளும் வந்து அந்த நட்டக்கணக்கு நாராயணன் மாதிரி இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு நட்டக்கணக்கு நாராயணனா நம்ம இல்லாமல் நம்மளை வந்துட்டு எப்படியெல்லாம் சேவ் பண்ணிக்கலாம், நம்மளை எப்படி வந்துட்டு அடுத்தவங்க வந்துட்டு கேலி பண்ணாமல் கிண்டல் பண்ணாமல் அடுத்தவங்கள்ட்ட நம்ம ஏமாறாமல் நம்ம எப்படி பாதுகாத்துக்கலாம் நம்மளை அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம கணக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து கணக்கை வந்து கற்றுக்கோங்க. சாதாரணமாக இருக்க கூட்டல் கழித்தல் வந்து நமக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும், நம்மளோட லைஃப்பில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து யார்கிட்டயும் ஏமாறாமல் இருக்க முடியும். சரி நேயர்களே, இன்னைக்கு நம்ம நட்டக்கணக்கு நாராயணனோட வாழ்க்கையில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. அவர் பாருங்கள் எல்லா விஷயத்துலையும் நட்டமாயிட்டே இருக்கு. அவர் கணக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வந்து அவர் வந்து அவரோட வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலையும் வந்துட்டு எந்த விஷயம் எடுத்தாலும், ஒரு மாடு வாங்கினாலும் சரி, ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினாலும் சரி, ஒரு பஸ்காரனு கூட அவர் வந்துட்டு எவ்வளோ டிக்கெட் எடுக்கிறோம் அப்படிங்கிறது கூட அவருக்கு தெரியறதில்ல, பக்கத்தில் இருக்கிறது தான் வந்து சொல்லி கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் நம்மள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நட்டக்கணக்கு நாராயணன் மாதிரி இருப்போம். அப்படி இருக்காமல் இனிமேலாவது வந்து நம்ம வாழ்க்கையில் கணக்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கணக்கை வந்து நம்ம கற்றுக்கணும். சாதாரணமாக கூட்டல் கழித்தல் தெரிஞ்சு வச்சிட்டோம்னாலே நம்மளை யாரும் ஏமாற்ற முடியாதுங்க. அப்போ கூட்டல் கணித்தனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா நட்டக்கணக்கு நாராயணன் மாதிரி நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவாவது வந்து நீங்கள் வந்து இனிமேல் கூட்டல் கழித்தலை வந்துட்டு கற்றுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் கணக்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நட்டக்கணக்கு நாராயணன் மாதிரி இல்லாமல் நம்மளோட லைஃப்பில் நம்ம யாருக்கிட்டையும் ஏமாறாமல் இருக்கணும் அப்படின்னா கூட்டல் கழித்தலை வந்துட்டு கணக்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக கணக்கை கற்றுக்கோங்க. நம்ம லைஃப்பில் நம்ம யாருக்கிட்டையும் ஏமாறாமல் இருக்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி. ரத்தினவாணி சமுதாய வானொலி வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம்.